அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட விசேஷமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாடுகள் பட்டார். நமக்காகவே நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அப்பொழுது சொன்னதான 7 காரியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட விசேஷமாய் இதுவரைக்கும் 3 காரியங்களை நாம் தியானித்தோம். 3 ஜீவ வார்த்தைகளை நாம் தியானித்தோம். இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன 4வது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். விசேஷமாக இதுவரைக்கும் 3 காரியங்களை தியானித்தோம். இப்பொழுதும் கூட அருமையான ரகுபவ் டீம்காய் மிகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். என் ஆண்டவருக்கும் நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் நம்முடைய அப்போஸ்தலர் ஐயாவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். உடன் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்குமாய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் வாசிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான 4வது வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனம். இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லி 4வது ஒரு பொன்மொழியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சொன்னார். நாம் இதுவரை தியானித்த 3 காரியங்களும் நாம் சற்று ஆழமாக சிந்திப்போமானால், முதலாவது காரியத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், நாம் எங்கோ வாழ்ந்தோம், எங்கோ எப்படியோ வாழ்ந்த நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து அவருடைய சொந்த பிள்ளையாய் நம்மை மாற்றினார். 2வது நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி 2வது வார்த்தையில நாம் தியானித்தோம். 3வது காரியத்திலே ரட்சித்த நம்மை அப்படியே விட்டுவிடாதபடி பாதுகாப்பாக ஒரு ஆவிக்குரிய சபையில் அங்கத்தினராக நம்மை இணைத்தார். நம்மை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் போஷித்து வழி நடத்துகிறார். நாம் இப்பொழுது தியானிக்க போகிற ஒரு 4வது வார்த்தை மிகவும் ஒரு முக்கியமான காலகட்டம், ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய நிலை, ஒரு முன் செல்கிறதான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். விசேஷமாக இந்த 4வது கட்டம் என்பது, 4வது அனுபவம் என்பது ஒரு தனித்து விடப்பட்டதான, கைவிடப்பட்டதான, ஒரு புடமிடப்படுகிறதான, ஒரு பரிசோதிக்கப்படுகிறதான ஒரு அனுபவத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். விசேஷமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சொன்ன இந்த வார்த்தை மிகவும் ஒரு விசேஷித்தமான காரியம். அங்கே மத்தேயு 27:45 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி வரைக்கும் மிகுந்த அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45 வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. விசேஷமாய் மிகப்பெரிய அந்தகாரம் உண்டாவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனி ஒரு நபராய் முழு உலகத்தின் பாவத்தையும் அண்ட சராசரத்தின் பாவத்தையும் தன் மீது தனி ஒருவராய் சுமந்ததின் காரணமாகவே அந்த ஒரு அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வேத வசனத்தின் மூலமாய் விஞ்ஞான பூர்வமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இதைத்தான் நாம் வாசிக்க கேட்போம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 1வது வசனம், 1வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த முழு உலகத்துக்கும் அவர் அறிமுகப்படுத்துகிறார். தெளிவாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. காரணம், முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு மனுஷ சாயலாக அவர் அவதரித்து இந்த உலகத்தை வந்து மரியாளின் வயிற்றிலே ஒரு புதல்வனாய் தவ புதல்வனாய் அவதரித்தார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இதை குறித்து இன்னும் ஆழமாய் சிந்திப்போமானால், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காகவே மரித்தார் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்கு கிறிஸ்து நமக்காகவே மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மரித்ததின் காரணமாகவே பாவியாக வாழ்ந்த நம்மை பரிசுத்த ஜாதியாக கர்த்தர் மாற்றினார். இந்த 4வது கட்டம் மிகவும் முக்கியமான
கட்டம் என்று சொல்லி நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அதே போல இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும் நடக்கும். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை முதலாவது நமக்கு பாடமாக சொல்லி கற்றுக் கொடுத்தார். விசேஷமாய் நாம் ஏசாயா 53 அதிகாரம் 44 வசனத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 4 வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், அவர் நம்முடைய பாடுகளை, அவர் துக்கங்களை சுமந்தார். உண்மையாகவே நம்முடைய துக்கங்களை, பாடுகளை சுமப்பதற்காகவே இந்த கல்வாரி சிலுவையை நமக்காக அவர் சாபமானார். தனி ஒரு மனிதனாக முழு உலகத்தின் பாவத்தை சுமந்ததன் காரணமாகவே அங்கே பேரிருளும் அந்தகாரமும் இருளும் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் நம்முடைய பிதாவாகிய தேவன், நம் அருமை இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவும் கூட அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். பாவத்தை வெறுத்து அவர் பாவிகளை நேசிக்கிற நம்முடைய ஆண்டவர். காரணம், பாவிகளை அதிகமாய் நேசிக்கிறார். பாவிகளுக்காகவே இந்த உலகத்துல பரிசுத்த தேவன் பிறந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் அவர் பாவங்களை தன் மீது சுமந்து கொண்டதன் காரணமாகவே ஒரு அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த நேரத்திலும் கூட பிதாவானவருக்கும் அவருக்கும் இருந்த ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்டது. காரணம், பிதாவும் இயேசுவும் ஒன்றாயிருந்தார்கள். இதுவரைக்கும் அவர் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவானவர் கூட ஒரு நெருங்கிய உறவை ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோடு தொடர்பில் இருந்தார். எந்த காரியம் செய்தாலும் தன்னுடைய ஜெபத்தின் மூலமாக ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக பிதாவை தொடர்ந்து மகிமைப்படுத்தி கொண்டு வந்தார். இந்த நாளிலும் கூட விசேஷமா நான் சொல்ல போகிற காரியம் என்று சொன்னால், அதுவரைக்கும் பிதாவோடு இருந்த அந்த ஒரு ஐக்கியம் முழு உலகத்தின் பாவத்தை தன் மீது சுமந்ததன் காரணமாகவே அங்கு ஒரு பிதாவுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டான அந்த ஒரு தொடர்பானது துண்டிக்கப்பட்டதன் காரணமாகவே அங்கே ஒரு பெரிய காரில் உண்டாயிற்று. அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை ஆவியிலே தெளிவாய் உணர்ந்ததன் காரணமாகவே அவர் சத்தமிட்டு பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். என் தேவனே, என் தேவனே, நீர் ஏன் என்னை கைவிட்டீரையா என்று சொல்லி பிதாவை நோக்கி அவர் அங்கலாய்ப்போடு கேட்கிறார். இவர் இப்படிப்பட்ட ஒரு தேவகுமாரன், பரிசுத்த தேவகுமாரன், பிதாவோடு கூட வலது பார்சத்தில் உட்கார்ந்து நமக்காக எப்பொழுது பரிந்து பேசிய ஒரு தவ புதல்வனாய், செல்ல புதல்வனாய் பிதாவுடைய மடியிலே வீற்றிருந்த அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நாம் செய்த தவறுகளுக்காக நாம் தண்டிக்கப்பட வேண்டிய அந்த இடத்திலே தனி ஒரு நபராய், ஒரு தவ புதல்வனாய், செல்ல புதல்வனாய் இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கவே அவர் ஒரு செல்வ குமாரனாக, பரிசுத்த குமாரனாக இந்த உலகத்திலே வந்து அவதரித்தார். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள், தேவ ஜனங்களே, ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் இதைத்தான் நாம் பார்க்கிறோம். தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நடந்த இதே போல ஒரு சம்பவம், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழலை என்று சொல்லி நான் சொன்னேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோடு உள்ள ஐக்கியம், அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நமக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்க கூடும். நம்முடைய உற்றார் உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒருவேளை நம்மை தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்படலாம். அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் அப்படிப்பட்ட நேரங்களில் ஒருபோதும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அதோடு கைவிட்டு விடவில்லை. அதற்கு பிற்பாடு அவருடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மிகவும் மகிமைப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய உலக பிரகாரமான இந்த வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலே தனிநபராய் விடப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அது எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் செய்கிற, நம்முடைய அனுமதிக்கிற ஒரு நல்ல காரியம் என்று சொல்லி அதை நாம் நன்மைக்காகவே எடுத்துக்கொண்டு, கர்த்தர் எந்த ஒரு காரியத்தையும் நமக்கு தீமைக்காக அனுபவிக்கவர் அல்ல என்று சொல்லி, நன்மைக்காகவே என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களை நாம் ஏற்று நடத்து அதை செயலாற்ற வேண்டும், அதை நாம் அனுபவிக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய காரியங்களில் நாம் முன் செல்கிற நாம் துக்கங்களையும் பாடுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுமதிக்கும் போது நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நாம் முன் செல்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். விசேஷமாக நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது, ஒரு மாணவன் மாணவி ஒரு எக்ஸாம், ஒரு பரீட்சை எழுதி அதில் தேர்ச்சி பெற்ற உடனே தான், தேர்ச்சி பெற்றால் மாத்திரமே அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியும். அதே போலதான் நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சொன்ன இந்த 7 காரியங்களும், 7 நிலைகளை, 7 ஆவிக்குரிய
காரியங்களை குறிக்கிறது. இந்த நான்காவது காரியம் மிகவும் முக்கியமான காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த நான்காவது காரியத்திலே தேர்ச்சி பெற்றவராய் அடுத்த கட்டத்துக்கு கடந்து சென்றார். மிகவும் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார், பரிசோதிக்கப்பட்டார், சோதிக்கப்பட்டார். முழு பாவத்தையும் அவர் ஒருவராகவே சுமந்ததன் காரணமாகவே முழு உலகத்துக்கும் அவர் ரட்சிப்பை சுதந்திரமாக கொடுத்தார். அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் செயல்படுகிற, நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற, பரிசுத்தப்படுத்துகிற, புடமடிக்கிற ஒவ்வொரு அனுபவம் என்று சொல்லி நாம் பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்து இந்த சோதனையான காலகட்டத்தில் நாம் ஆண்டவருக்காய் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல முடியும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த நான்காவது கட்டத்தில் தேர்ச்சி பெறுகிற நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நம்முடைய பாடுகள், சோதனைகள், போராட்டங்கள் வரும்போது அதில் ஒவ்வொருவரும் நாம் சோர்ந்து போகாதபடி ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார். திராணிக்கு மேலாக நமக்கு சோதனை அனுமதிக்காத தேவன் என்று சொல்லி வேதம் அவரை குறித்து தெளிவாய் சொல்லுகிறது. நாம் எவ்வளவு கழுவாய் நாம் திராணிக்கு தகுந்ததாகவே ஆண்டவர் சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறார். அங்கே யோபு கூட சொல்லுகிறார், நான் அவர் சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதே போல ஒரு நிலைமை அவருடைய வாழ்க்கையிலும் வந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் அது நடக்கும். ஒவ்வொருவரும் நம்முடைய அந்த சோதனைகளை கடந்து செல்லும் போதுதான் நாம் அடுத்த கட்டத்திற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் செல்ல முடியும். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் இதற்காக ஜெபிப்போம். தனி ஒரு நபராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கைவிடப்பட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்து ஒவ்வொரு பாவத்திலையும், ஒவ்வொரு சாபத்திலையும், ஒவ்வொரு சோதனையிலையும், பரீட்சையிலும், ஒவ்வொரு காலகட்டத்திலும், சோதனையான நேரத்திலும் உங்களோடு இருந்து எப்படி அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே பிசாசினால் சோதிக்கப்படும் போது அவர் பிசாசை தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையினால் ஜெயித்தாரோ, அதே போல நாமும் அவர் நம்மோடு கூட இருந்து நாமும் பிசாசை ஜெயித்து ஜெயம் பெறுவோம். தேவனுக்காய் அவர்களுக்காய் செயலாற்றுவோம். நாம் இதுவரை தியானித்த 3 வசனங்களை நாம் விசேஷமாய் பார்க்கும் என்றால் ஆண்டவர் நமக்காக செய்த காரியங்கள். இந்த நான்காவது காரியம் என்பது ஆண்டவர் நமக்கு அடுத்த 3 காரியங்களை, 3 அனுபவங்களை, 3 நிலைகளை நாம் ஆண்டவருக்காக செய்யும்படியாக நம்மை தயார்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் இந்த நான்காவது அனுபவம். நான் விசேஷமாய் இன்னும் ஆழமாய் சத்தியத்தை நான் சொல்வேன் என்றால் 7 காரியங்கள் 7 ஆவிக்குரிய நிலைகளை குறிக்கிறது. 7 என்பது வேதத்தின் அடிப்படையிலே பரிபூரணத்தை காண்பிக்கிறது. 7லே ஒரு காரியம் குறைந்து போனாலும் அந்த பரிபூரணம் குறைந்து போகும். 7 காரியங்களிலே 3 காரியங்கள் ஆண்டவர் நமக்காய் செய்கிற காரியங்கள். 4வது காரியத்தை பின்பகுதியிலே வருகிற 3 காரியங்களை நாம் செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை தயார்படுத்துகிற, உருவாக்குகிற ஒரு கட்டம் தான் இந்த 4வது காலகட்டம். அந்த 5, 6, 7 சம்பவங்களை, 7 வார்த்தைகளை நான் தியானிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காய் நாம் செயலாற்ற வேண்டிய காரியங்கள் நாம் விசேஷமாய் இன்னும் ஆழமாய் நான் சொல்வேன் என்றால் 3 காரியங்கள். முதல் 3 காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காய் செய்கிற காரியங்கள். இந்த 4வது காரியத்திலே ஆண்டவர் நம்மை தயார்படுத்தி மீதி 3 காரியங்கள், அடுத்ததான 3 அனுபவங்களை நாம் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக, அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி அவர் நமக்கு உதவி செய்ததின் காரணமாக, அவர் நம்மை ரட்சித்ததின் காரணமாக, அவர் நம்மை மீட்டெடுத்ததின் காரணமாக மீதி 3 காரியங்களை நான் ஆண்டவருக்காக நாம் செயலாற்ற வேண்டும். அதை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொண்டு வருவோம். ஆண்டவர் நமக்கு செய்த காரியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிப்போம். ஆண்டவர் நமக்காகவே மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை 5வது, 6வது, 7வது வசனத்திலே தியானிப்போம். அந்த வார்த்தையின்படி நீங்கள் ஆண்டவருக்காக வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.